ஏய் இத பாரு, ஒண்ணு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸ் பத்திலாம் நமக்கு கவலை இல்ல, நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற? எஸ்ஓபி போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துடுறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். 9 அடுத்தவனுக்கு வளைஞ்சு கொடுத்து வாழ்ற பழக்கம் எனக்கு இல்ல. என் சுயமரியாதைய அடகு வச்சு கிடைக்கிற எந்த சந்தோஷமும் எனக்கு தேவையில்லை. இந்த உலகம் என்னை எப்படி வேணாலும் பேசிட்டு போகட்டும், ஆனா நான் என் மனசாட்சிக்கு உண்மையாக என்னதான் கோடியா பணம் இருந்தாலும், சொத்து பூஞ்சி கிடந்தாலும், ஆள் போல அதிகார போல அவ்வளவு ஆடி காரே வச்சிருந்தாலும் அவங்கிட்ட இருக்கிற ராஜான்ற பட்டத்தை மட்டும் உன்னால வாங்க முடியாது. எஸ் மக்களே, அண்ணன் நம்ம மனசில் என்றைக்குமே ராஜாதி ராஜா தான். அவரை வந்து கீழே இறக்கி வச்சிட முடியாது நம்மளால். பாருங்கள், ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயங்கள் தான் இப்போ வந்து அண்ணனுக்கு எதிராக நடந்துகிட்ருக்கு. அவர் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி தான் அவர் வந்து இந்த அளவுக்கு மக்கள் மனசில் நின்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு நம்பரில் அவர் வந்து மெஜாரிட்டியை கொண்டு வந்துட்டார். இன்னும் சில சீட்டுகள் மட்டும்தான், எம்எல்ஏக்கள் மட்டும்தான் ஒன்று சேர்ந்து அவரை வந்து கை தூக்கி விடணும். அண்ணா நினச்சிருந்தா இப்போ இருக்கக்கூடிய லீடிங் பார்ட்டியையோ, பின்னாடி இருந்த லீடிங் பார்ட்டியோ, முன்னாடி இருந்த லீடிங் பார்ட்டியோ ஆதரவு தேடி போயிருக்கலாம். மக்கள் அதெல்லாம் வேண்டாம், மாற்றம் வேணும்னு சொல்லி தான் நம்ம எல்லாம் வந்து ஓட்டு போட்டு அண்ணாவை வந்து புதுசாக உட்கார வச்சுருக்கோம். அதை தாங்க முடியாமல் தான் சென்ட்ரல் ஸ்டேட் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இதுதான் சமயம்னு பார்த்து அண்ணாவை பேசி வச்சு அடிக்கிறாங்க. இருக்கட்டும், எல்லாத்தையுமே தாண்டி வந்தவருக்கு எதுவும் தாண்டி வர தெரியாதா? என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். எனிவே, அதாவது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் முன்வரதை ஒரு ஆண்ட கட்சிகளுங்கிறாங்க, ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சிகளுங்கிறாங்க. நான் யாரை வேணால் சொல்லலாம், இவங்கள தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்கவுங்க எடுத்துக்கிட்டால் நான் பொறுப்பு கிடையாது. முன்னாடி விடுங்கய்யா, முன்னேறணும்னு நினைக்கிறவங்கள முன்னாடி விடுங்க. எதுக்காக இந்த முட்டுக்கட்டை? எஸ், கண்டிப்பாக அண்ணா வந்து பெரும்பான்மை நிரூபித்து நிச்சயம் செய்யமாவார். இன்னும் 6 சீட்டுகள் தான், அதுவும் வந்து சிலர் கொடுக்குறதா முன் வந்திருக்காங்க. அது நடந்துடணும் ஆண்டவரே. எல்லோரும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க.